சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும். கருப்பு பணத்திற்காக உயிரை பறித்த பயங்கர கும்பல், விஷ ஊசியால் பலியான பணக்காரர்கள், போலியான அதிகாரிகள், உண்மையான மரணங்கள். 1970களில் சென்னையில் நடந்த கொடூர மரணங்கள். பணம் இருந்தாலே மரணம் உறுதி. 1970களில் சென்னையில் அதிகமாக பணம் வைத்திருந்த பணக்காரர்கள் ஊசி போட்டு கொல்லப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. விஷ ஊசி கொலைகள் என்று அழைக்கப்பட்ட இந்த கொள்ளைகளை செய்த ஆசாமிகள் யார்? அவர்கள் என்ன ஆனார்கள்? தமிழகத்தை அதிர வைத்த ஒரு கொலை வழக்கின் வரலாறு. IPS அதிகாரிகளாகவோ CBI அதிகாரிகளாகவோ நடித்து மக்களிடமிருந்து பணம் பறிக்கும் நிகழ்வை இன்றளவும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலேயே இப்படி நடந்திருக்கும் போது 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? 1970களில் இப்படி ஏமாந்தவர்கள் பணத்தை மட்டுமல்ல கொடூரமாக கொல்லவும் பட்டனர். ஆனால் இவர்களை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட முறைதான் தமிழகத்தையே அதிர வைத்தது. அப்படி என்ன நடந்தது? பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில். வைத்தீஸ்வரன் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். மருந்தாளுநர் படிப்பை முடித்தவர். சில மருந்துகளை தயாரிக்கவும் தெரியும். சென்னை ஜார்ஜ் டவுனில் ஒரு மருந்து கடையையும் நடத்தி வந்தார். அதோடு போதைப் பொருளுக்கு அடிமையான சில சினிமா நடிகர்களுக்கு அவற்றை விற்பதிலும் அவருக்கு நல்ல பணம் கிடைத்து வந்தது. இந்த நிலையில்தான் தாவூத் என்பவரின் பழக்கம் வைத்தீஸ்வரனுக்கு கிடைத்தது. தாவூத் கடத்தல் பொருட்களை விற்று வந்தார். ஒரு தருணத்தில் வைத்தீஸ்வரனுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது தாவூத் ஒரு யோசனையை சொன்னார். அதாவது, கணக்கில் வராத கருப்பு பணம், தங்கம் வைத்திருப்பவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் என்ற போர்வையில் அணுகி அவர்களிடம் இருக்கும் பணத்தை பறிக்கலாம் என்றார். அது கருப்பு பணம் என்பதால் யாரும் புகார் சொல்ல முன்வர மாட்டார்கள் என்று கூறினார். இது வைத்தீஸ்வரனுக்கு நல்ல யோசனையாகப்பட்டது. கூடுதலாக சில ஆட்கள் இருந்தால் நல்லது என்று தோன்றியது. உடனே தன் நண்பர்களான பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான் ஆகியோரிடம் இந்த திட்டத்தை சொல்லி ஒப்புக்கொள்ள வைத்தார் வைத்தீஸ்வரன். இதில் அயூப் கானுக்கு ஹோட்டல் தி பிராட்வேயில் ரூம் பாயாக வேலை பார்த்து வந்த ஜாஃபருல்லா என்பவரோடு பழக்கம் இருந்தது. அந்த ஹோட்டலில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் தங்குபவர்கள், பணம் தங்கத்துடன் தங்குபவர்களை பற்றிய தகவல்களை தன்னிடம் சொன்னால் நல்ல பணம் கிடைக்கும் என்றார் தாவூத். அதற்கு ஜாஃபருல்லா ஒப்புக்கொண்டார். அதே ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த மஜீத் என்ற இன்னொருவரும் இவர்களோடு சேர்ந்து கொண்டார். அடுத்த சில ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டையே நடுங்க வைத்த அந்த 7 பேர் கும்பல் இப்படித்தான் உருவானது. இந்த கும்பலிடம் சிக்கிய முதல் நபர்தான் வடிவேல் செட்டியார். சுங்கத்துறை அதிகாரிகள் கையில் சிக்கிய ஒப்புதல் வாக்குமூலம் அவர்களுக்கான அடுத்த இறை சில மாதங்களுக்கு பிறகு சிக்கியது. அதாவது 1971 மார்ச் மாதத்தில் மலேசியாவை சேர்ந்த சாகுல் அமீத் தன் உறவினர்களை பார்க்க சென்னைக்கு வந்திருந்தார். அவர் கைவசம் 55,000 ரூபாய் இருந்தது. விதி அவரை ஹோட்டல் தி பிராட்வேவுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இவரை அடையாளம் கண்ட கும்பல் முன்பை போலவே மிரட்டி காரில் ஏற்றி இன்னொரு ஹோட்டலுக்கு கொண்டு போனார்கள். அவரிடமிருந்து உண்மையை வரவழைக்க தங்களிடம் மருந்து இருப்பதாகவும் அதை அவருக்கு ஏற்ற போவதாகவும் கூறி மருந்தை ஊசி மூலம் சாகுல் அமீதுக்கு ஏற்றினர். அளவுக்கு அதிகமாக ஏற்றப்பட்டதால் சிறிது நேரத்திலேயே நினைவிழந்தார் சாகுல் அமீத். பிறகு அவரை ஒரு காரில் ஏற்றி சித்தூருக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஒரு ஆளில்லாத சாலையில் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டனர். அவரது கடிகாரம், பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பல் அங்கிருந்து புறப்பட்டது. முதல் முறை அடக்கி வாசித்தவர்கள் இந்த முறை சற்று ஆடம்பரமாகவே செலவழித்தனர். பிறகு தைக்கா தம்பி என்ற தங்க கடத்தல்காரர் குறித்த தகவல் இந்த விஷ ஊசி கும்பலின் முடிவுரை இங்குதான் தொடங்கியது. தைக்கா தம்பி காரைக்காலை சேர்ந்தவர். 1972 அக்டோபர் 24
10,000 ரூபாய் பணத்துடன் சென்னையில் ஒரு லாட்ஜில் வந்து தங்கினார். இவர் தங்கம் வாங்க பெங்களூருவுக்கு செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த கும்பலை சேர்ந்த கண்ணன் தைக்கா தம்பியை பின்தொடர கும்பலை சேர்ந்த மற்றவர்கள் முன்பே காரில் பெங்களூருக்கு போய் சேர்ந்தனர். தனது வேலைகளை முடித்துக்கொண்டு தங்க பிஸ்கட்டுகளுடன் பஸ் ஏற முயன்ற தைக்கா தம்பியை சுற்றி வளைத்தனர். முன்பை போலவே கார், விஷ ஊசி, கொலை, ஆந்திராவில் சடலத்தை வீசி எறிவது எல்லாம் நடந்தது. ஆனால் எதிர்பாராத ஒரு விஷயமும் நடந்தது. தைக்கா தம்பி காணாமல் போனதை அடுத்து அவரது உறவினர்கள் சென்னை 7 கிணறு காவல்துறையில் புகாரளித்தனர். பெரிதாக துப்பு துளங்காத நிலையில் வழக்கு 1973 ஜனவரியில் CBCIDக்கு மாற்றப்பட்டது. முகமது தம்பி சுங்க அதிகாரிகளை காட்டிக் கொடுத்து விட்டார். முதல் கைது வைத்தீஸ்வரன், அதற்கடுத்து பார்த்தசாரதி, தாவூத், கோபாலன், லக்ஷ்மணன், அயூப் கான், கண்ணன், மஜித் என வரிசையாக கைதானார்கள். வேணுகோபால் மட்டும் தப்பிச் சென்று கிருஷ்ணகிரி சார்பு நீதிபதி முன்பு சரணடைந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். இந்த விவகாரம் செய்தித்தாள்களில் வந்தவுடன் தமிழ்நாடு இதை பற்றிதான் பேசியது. மருந்து ஊசி மக்களின் பேச்சில் விஷ ஊசியாக மாறியது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மலேசியா, இலங்கை என பல இடங்களிலிருந்து ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டன. கைதான நபர்களிடமிருந்து ரூபாய் நோட்டுகள், தங்க பிஸ்கட்டுகள், நகைகள், வெள்ளி பொருட்கள் என 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டன. குற்றப்பத்திரிகை 1973 அக்டோபரில் தாக்கல் செய்யப்பட்டது. முன்பே பார்த்தபடி வேணுகோபால் அப்ரூவர் ஆகிவிட்டார். வழக்கின் விசாரணை 1974 ஜூனில் துவங்கியது. 263 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். இந்த வழக்கை கூடுதல் அமர்வு நீதிபதி S. விஜயரங்கம் விசாரித்தார். வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, லக்ஷ்மணன், கண்ணன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தாவூத், அயூப் கான், மஜித், கோபால் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டில் தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. தாவூத், அயூப் கான் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 7 வருட கடுங்காவல் தண்டனையாக மாற்றப்பட்டது. மஜித்துக்கு 5 வருடமாகவும் கோபாலுக்கு 2 வருடங்களாகவும் தண்டனை குறைக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் குடியரசுத் தலைவருக்கு முறையீடு செய்தனர். அதில் பல ஆண்டுகளாக முடிவெடுக்கப்படாத நிலையில் வைத்தீஸ்வரன் உள்ளிட்ட 4வரும் உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் விசாரித்த நீதியரசர் O. சின்னப்பரெட்டி தலைமையிலான அமர்வு தூக்கு தண்டனை குறித்து முடிவு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் அவர்களது மனுவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் கருணை மனுக்கள் மீது விரைவில் முடிவெடுக்கப்படாவிட்டால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழும்போதெல்லாம் இந்த வழக்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. 1970களில் தமிழ்நாட்டை அதிர வைத்த விஷ ஊசி கொலைகள் வழக்கு காவல்துறையின் தீவிர விசாரணையால் முடிவுக்கு வந்தது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கருப்பு பணத்திற்காக பல உயிர்களை பலி கொடுத்த இந்த கும்பல் இறுதியில் சட்டத்தின் பிடியில் விழுந்தது. எதிர்பாராத முறையில் நடந்த விசாரணைகள், சிக்கிய குற்றவாளிகள், வெளிவந்த உண்மைகள், காவல்துறையின் தீவிர விசாரணையால் இவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த கொடூர கொலைகள் விட்ட சுவடுகள் இன்னும் மறையவில்லை. ஹவாலா பரிவர்த்தனைகள், கருப்பு பணம் இன்னும் நம்மை சுற்றி உள்ளன. இன்னும் பலரால் உண்மை அறியப்படாத மறைக்கப்பட்ட வரலாறு. இது ஒரு முன்னெச்சரிக்கை. மீண்டும் ஒரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்.